ஆனை கட்டுறோம் ஜானை கட்டுறோம் சொல்லிதான் ஓட்டு கேக்குறாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எம்எல்ஏவும் சேர்த்தான், எம்பி சேர்த்தான், எவனுமே வர்றதோட சேர்த்தான். ஓட்டு வாங்கிட்டு போனா திரும்பி கூட பார்க்க முடியாது. தேர்தல் நேரத்துல பக்கமா வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்ன சார் ஆச்சு? கோயிலும் கிடையாது, குளமும் கிடையாது. ஓட்டு கேட்க வரும்போது வீட்டுக்கு வருவாங்க. ஓட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வேலை முடிஞ்சதும் போயிடுவாங்க. இவங்க கிட்ட எல்லாம் நியாயமா கிட்ட கிடைக்க அடிச்சு கேட்க. தாங்க சரியில்லை. தண்ணி டேங்க் வந்து ஓட்டையா இருக்குது. அது தண்ணி இப்போ ஏத்துனாங்கன்னா கீழே வடிஞ்சிருது. சுத்தமா தண்ணி வசதி இல்ல. ரோடு, அந்த பஸ் போற ரோடு, இது எல்லாமே சரியில்லாமதான் இருக்கு. பட்டா கிடையாது. கொண்டா கலெக்டர் ஆபீஸ்ல கொண்டு மனு கொடுத்துட்டு வந்தோம். இன்னும் அதுக்கான ஒரு இது ஏற்பாடு எல்லாம் செய்யவே கிடையாது. அதெல்லாம் வந்தாங்க, கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு வந்தோம். நான் எல்லாமே செய்யறோம். ஆனை கட்டுறோம் ஜானை கட்டுறோம், வீடு கட்டி தாரோம், ரோடு போட்டு தாரோம், பைப்பு இறக்கி தாரோம்னு சொல்லிதான் ஓட்டு கேக்குறாங்க. நாங்களும் நம்பி போடுறோம். திரும்ப போட்ட பாடு இல்லையா? நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு நான் என்ன உங்க அடிப்படை வசதி செய்யறேன்னு சொன்னாங்க. சரிங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் எதுவுமே செய்யவே. ஓட்டு கேட்க வரும்போது இது மாதிரி வீட்டுக்கு வருவாங்க. ஓட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வேலை முடிஞ்சதும் போயிடுவாங்க. அவ்வளவுதான். கோயில் கட்டாமையே இருக்குது. எங்க ஊர் கோயில் நான் கல்யாணம் பண்ணி 18 வருஷம் ஆகுது. இன்னமும் அந்த கோயில் அப்படியேதான் இருக்கு. கோயிலும் கிடையாது, குளமும் கிடையாது. வர்றவங்க யாருமே அதை செஞ்சும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட்ல கூட ஒரு குளம் கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணிக்கு தான் ரொம்ப கஷ்டம். அப்பையில இருந்து தண்ணிக்கு தான் கஷ்டப்படுறாங்க அங்க உள்ள ஜனங்க. சரிங்க. உண்மையாவே மக்களுக்காக உங்களுக்காக ஒரு ஆள் சேவை செய்ய வந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்கிறோங்க. கண்டிப்பா ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா போடுறோம். வரவங்க எல்லாம் இந்த மாதிரி தான் கேக்குறாங்க. நாங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பின்னாடிக்கு எங்களை பாக்க. அடிப்படை வசதியில ஊருக்குள்ள ஒரு குளம் இல்ல, சின்ன பசங்களுக்கு எதுவும் பிளே கிரவுண்ட் எதுவும் கிடையாது. இப்போ கவர்மெண்ட் கட்டடம்னு சொன்னா போனா எங்க கிராமத்துக்கு அந்த மாதிரி இடமே கிடையாது. ஒரு சின்ன நூலகம் கூட கிடையாது. சின்ன பால்வாடியுமே இங்கே கிடையாது. ஒன்று தாதம்பேட்டை இல்லை கூத்தங்குடி தான் போகணும். பெரிய பசங்களாம் நடந்து போயிடுவாங்க. சின்ன சின்ன குழந்தைங்கலாம் எப்படி ஆத்து கிராஸ் பண்ணி இப்படி நடந்து போகிறது. திடீர்னு தண்ணியை பார்த்து விளையாட்டு போகிறேன்ட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரலாம். அதனால ஒரு ஆளுங்க கூட்டிட்டு போய் பெற்றவங்க கூட்டு போயிட்டு தான் கூட்டு வராங்க. அந்த மாதிரி கஷ்டம். கவர்மெண்ட் சம்பந்தமா எந்த ஒரு அமைப்பு கட்டடமும் எங்க ஊர் கிராமத்துக்கே கிடையாது. ஓட்டு கேட்க மட்டும் தான் வராங்க. மற்றபடி யாரும் உள்ளலாம் வர்றது. ஓட்டு கேட்கும் பொழுதே எல்லாம் பழுவூர் கிராமத்துக்காக மட்டும் தான் வராங்க. இங்க கிராமத்து உள்ளலாம் வர்றது இல்லை. நாங்களாம் போய் வந்திருக்காங்கன்னு பார்க்க போனாதான். சரிண்ணா. சரி, இந்த மாதிரி சூழ்நிலை உண்மையாவே உங்களுக்கு நல்லது செய்யணும், உண்மையாவே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நம்மள ஒரு ஆள், அதாவது ஜாதி இல்லாம கட்சி இல்லாம ஓட்டு கேட்கும் போது நீங்க ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாண்ணே. நம்மளே மக்களுக்காக போகணும் தானே வரேன். நம்ம தொகுதியா நம்ம இருப்போம் அப்படிங்கிறதுக்காக உங்களை நம்பி தான் வரேன். சரிங்க. உங்க சப்போர்ட் கிடைக்குமா? கண்டிப்பா. சரிங்க, ரொம்ப நன்றி. சப்போர்ட் கிடைக்கும், மக்கள் சப்போர்ட். ரொம்ப நன்றி. மாவட்ட கவுன்சிலரும் சேர்த்தான், ஒன்றிய கவுன்சிலரும் சேர்த்தான், பிரசிடண்டும் சேர்த்தான், எம்எல்ஏவும் சேர்த்தான், எம்பி சேர்த்தான், எவனுமே வர்றதோட சேர்த்தான். ஓட்டு வாங்கிட்டு போனா திரும்பி கூட பார்க்க முடியாது. வரவங்க அனைத்து இந்த நிகழ்ச்சி எல்லாம் சொல்றாங்க. வந்து அடிப்படை செய்யறோம், வீட்டு மனை பட்டா வாங்கி தரோம், குடிநீர் தரோம், ரோடு வசதி தரோம் எல்லாம் சொல்றாங்க. இன்னும் எதுவுமே நடந்தது கிடையாது. எங்க ஊர்ல இப்போதைக்கு குளிக்க குளம் கிடையாது. எங்களுக்கு இல்ல ஒரு கட்டின கோயில் அப்படியே கிடக்குது. எத்தனையோ பேர் வந்துட்டாங்க. நாங்க சொல்லிட்டோம், யாரும் செஞ்சு தரங்கிறாங்க. அப்ப செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. கோயில் கட்டணும். எங்களுக்கு குடி தண்ணி வசதி அந்த இது டேங்க் வந்து ஓட்டம் விழுந்துச்சுங்கிறாங்க. பால்வாடியும் கட்டி கொடுக்கறதா எத்தனையோ நல்லா சொல்லிவிட்டு வர்றவங்க எல்லாம் இப்படிதான் சொல்றாங்க. வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, போயிடுறாங்க. எல்லாமே நான் சொல்றது எல்லாம் எங்க ஊர் இதுதான் நாங்க அடிக்கடி சொல்றோம். இதெல்லாம் சொல்லிதான் நாங்க ஓட்டு கேக்குறாங்க. யாருமே எங்க ஊரை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. உங்களை நம்பி வரேன், சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஏத்துவோம்.